நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். எல்லாமே ரீல்ஸ் தான். ஜனநாயகனை பற்றி இவங்க ரீல்ஸ் போடலான்னு சொல்லி தான் அவன் தேட்டருக்கு போயிருக்கான். தேட்டரில் இவன் ரீல்ஸ் போடுறதுக்கு சரியான தருணம் இல்லை, எல்லாம் ஊற்றி மூடிக்கிச்சு அப்படின்னா அவன் கோவத்தில் வரான். ரீல்ஸ் போடுற மூடே இல்லாமல் இப்போ கோவத்தில் வரவன்ட்ட இவன் மைக்க நின்று உடனே அவன் அடிக்கிறான். ஆக ரீல்ஸ்னால வந்த வெனதான் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் போராடுற அளவு கொண்டு வந்து விட்டதே அந்த ரீல்ஸ்னால வந்த வெனதான். ஒரு லேடி அமைச்சர் அவங்க கட்சிக்காரங்களே கட்சியோட உட்கார வச்சு அடிப்பாங்க. அது ஆடியோ அந்த ஆடியோவுக்கு வரைக்கும் யாரும் பதில் சொல்லல. அந்த அம்மாவே இது பொய்னா சொல்லுங்கள என் வாய்ஸை ஏஐல பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அந்த அம்மா சமூக நலத்துறை அமைச்சர் அந்த அம்மா சொல்லுது, எனர்ஜி சொல்லிடுங்க ஜஸ்டியோட உட்கார வச்சு அவனை கையை காலை உடைச்சிருவேன், ராஜபாளையம் பக்கம் காலை வைக்க விட மாட்டேன்னு ஒரு லேடி அமைச்சர் சொல்லுது. அப்போ அதுக்கு என்ன, அது ஆடியோ வெளியே வந்துச்சு. அப்போ ஒன்று அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் ஏன் வாய்ஸ் இல்லை, எப்பயும் பேசுவாங்க இல்லை, அது மாதிரி போய் சொல்கிறோம். இல்லை மேலே இருக்கிறவங்க அந்த அம்மாவை ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்க்குறாங்க எம்எல்ஏக்கள் எல்லாரும். ஓ நம்ம ஜட்டியோட தானே உட்கார வச்சு நம்ம ஜட்டியோட வச்சு அடிப்போம் அப்படின்னு தான் சோளிங்கர் எம்எல்ஏ கபில் அது அண்ணன் குமரேசன் சொன்னாங்க. ஜனநாயகம் படம் அவர் சொன்ன மாதிரி அவனே வெறுத்து போய் வரான். ஒரு படத்தை நம்ம தலைவரை நடித்து இதை நம்ம பார்க்க வேண்டிய வந்துச்சடா. அவன் தலைவர் மேலே கோபம் வரான். அவங்க தலைவர் மேலே அவன் கோபம் வர்றதுல மைக் நிற்கிறான். அந்த மாதிரி தான் மைக் நிற்கிறேன். அப்போ அவன் வெறுப்பில் போடான்னு போகிறான். பார்த்தாலே தெரியும். ஆனால் பிடிச்சவன் அந்த பையன் பிடிச்சது சிவா. அவன் 5 கேமரா 5 மைக்கை பிடிச்சிருக்கான். அது வைரல் ஆயிடுச்சு. நேராக சிவாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீடியோவை எடுக்க சொல்கிறாங்க. எடுக்க முடியாது, எல்லாரையும் வந்துருச்சுண்ணே. அப்போ நீ ஒரு வீடியோ போடு அப்படிங்கிற. என்ன வீடியோன்னா, அண்ணனுக்கு தெரியாமல் கை கட்டுச்சு. அது வலிப்பூத்தா தான் அப்படி வரும். அப்படி பட்டுச்சுன்னு ஏதோ ஒன்று சொல்லி நீ போடுன்னா அவன் போட்டான். சிவா அந்த சோழியில் இருக்கிற சின்ன ஊர், அந்த ஊரை சேர்ந்த அந்த தம்பி அவன் ஊரோட ஒத்து போகிறதுக்காக அவனும் மறுப்பும் போட்டான், மறுப்பு வீடியோ போட்டான். அதுக்கு அடுத்து அந்த ஒரு ஃபோன் வருது, அந்த எம்எல்ஏவுடைய தம்பி தனஞ்சயன். அவன் ஃபோன் பண்ணுறான், நீ ஒரு வீடியோ போட்டல அதை 360 போடு, போட்டு டேக் பண்ணு, குளோபல் பண்ணு அப்படின்னு ஒரு வாய்ஸில் என் மைண்ட் அந்த ஆடியோ அப்படி ஒரு இதில் பேசுகிறான். என்ன சொல்கிறான், ஆனால் 360 யார் சிவா 360 போடுற இது என்ன, நான் அவர் அரசியலே போட மாட்டேன், ஆனால் நடந்தது தானே நான் போடுறேன் அப்படின்னா. உடனே அந்த ஃபோனை பிடிச்சி அது மாண்புமிகு எம்எல்ஏ மரியாதை சொன்னீங்கள. ஆமாம், அடுத்த வார்த்தை வாயில் வந்துட போகுதுன்னு முதலமைச்சர் சொல்லுவார்ல, அது மாதிரி வார்த்தையாக சொல்கிறான். சார் இந்த மடக்கு திட்டுறாரு யார், எம்எல்ஏ அந்த சிவாவை திட்டிட்டு மறுபடியும் அவன் தம்பி வாங்குறான். உனக்கு தான் லாஸ்ட், நீ அது போடல அப்படின்னு வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ஆடியோ வருது. அந்த ஆடியோவில் டேய் 10 நிமிஷத்தில் நீ எம்எல்ஏ ஆஃபீஸ் வரேங்க, யார் வர சொல்கிறான், யார் சிவாவை அந்த எம்எல்ஏவுடைய தம்பி. அண்ணா ஒரு ப்ரோக்ராமில் இருக்கேண்ணா, நான் பேசிட்டு வரேண்ணா அப்படிங்கிறான். இல்லைன்னா உனக்கு ஈவெண்ட் தான், ஒரு ஈவெண்ட்டில் பேசிட்டு இருக்கேனாங்கிறான். உனக்கு ஈவெண்ட் நடத்துகிறா, நீ வரியா இல்லையா சொல்கிறான். இதோட கட்டாகுது. அடுத்த நிமிஷம் இவங்க அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. யாரே சிவா வீட்டில் குடிச்சிட்டு இருக்கான். அந்த தம்பியை அப்படியே தர இழுத்து அவங்க ஸ்டூடியோக்குள்ளே வச்சு அவன் கொஞ்சம் புதுசாக. ஏன்னா சிவா எல்லா பத்திரிகையாளருடைய தொடர்பு, தினத்தந்தி, தினகரன், எல்லா பத்திரிகையாளருடைய தொடர்பு அந்த தம்பி. அவன் வரும்போதே அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு வந்துட்டான், 100க்கும் போடுறான். இப்போ ஸ்டூடியோவில் வச்சு எல்லாரும் அடிக்கிறான். யார் இவனோட சேர்ந்து எம்எல்ஏ தம்பி தனஞ்சயன், அவனோட 20 பேர் ஸ்டூடியோக்குள்ளே வச்சு நைய புடைக்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்துடுறாங்க. நம்ம தினமலர் தினகரன் பத்திரிகையாளர் 2 பேர் வந்துடுறாங்க. உள்ளே அவங்க இந்த சம்பவத்தை வீடியோ எடுக்கிறாங்க.
வீடியோ எடுத்த உடனே இவன் அடுத்த கட்டம் இவங்க பக்கம் பாயிறான். பாஞ்சு அவர் அதில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், தினகரன் இருக்கார், பேர் என்ன அரங்கனா. அவர் வந்து வயிறில் ஆப்ரேஷன் பண்ணவர். அவர் அடித்து கீழே தள்ளுறாங்க, அவர் மயங்கி விழுகிறாரு. அதுக்கடுத்து தினமலை இருக்காரு, அவருக்கு வயசு 70 வயசுக்கு மேலே, அவரையும் அடித்து கீழே தள்ளுறாங்க. எல்லாரும் 2 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. இதுக்கடையில் போலீஸில் தான் நல்ல முக்கியமான விஷயமே அந்த போலீஸுடைய பங்கு தான். எஸ்ஐ முனீர் பாஜான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா இவங்ககிட்ட போய் சண்டை போட்டு சரி அந்த எடுத்த இதை அழிக்க சொல்கிறாங்க. இது அடித்ததை இவங்க எடுக்கிறாங்க, எடுத்ததை அழிக்க சொல்கிறாங்க. அழிக்க முடியாதுன்னு இவங்க அழிக்க முற்படலை. அதுக்குள்ளே இந்த ஃபோனை கொடுங்கன்னு 2 வருஷம் போலீஸே வாங்குறாங்க. யார் சம்மந்தப்பட்ட தினமலை தினகரன் அவங்க கையில் இருக்கிற செல்ஃபோனை வாங்குறாங்க. அதில் பாஸ்வேர்டை நீங்கள் சொன்னீங்கன்னு போலீஸே போட்டுக்கிறாங்க. அந்த முனீர் பாஷாவே பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி சம்மந்தப்பட்ட கபிலோடைய தம்பிகிட்ட கொடுக்குறான். அவன் டெலீட் பண்ணுறான். 2 ஃபோனையும் டெலீட் பண்ணிட்டு 2 ஃபோனையும் டெலீட் பண்ணிட்டு செவத்தில் எடுத்துட்டு இவங்க அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அடிபட்ட உடனே இவங்க எல்லாரும் ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்டில் இவர் ஸ்டேஷன் அவர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் இருக்கார். அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் சொன்ன உடனே எம்எல்ஏ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் எழுதியாச்சு. அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாரு, ஏங்க இருங்க விசாரிச்சு பண்ணுவாங்கிறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஐயோ இந்த முனீர் பாஷா நிற்கிறார் எஸ்ஐ, அவர் முன்னாடி தான் அடித்தது. முனீர் பாஷா நீங்கள் சொல்லுங்கிறான். அவன் மட்டும் மாதிரி நிற்கிறான். அவன் அப்படி சொல்லுவான் இல்லை. அப்போ கொஞ்சம் இது ரொம்ப தர்க்கம் ஆன உடனே ராமச்சந்திரன் வாயிலிருந்து வந்த மொழி என்னன்னா, மேலேருந்து எங்களுக்கு வந்தால் தான் சார் வெட்டாக இருக்கும். இன்னும் மேலேருந்து வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் மேலேருந்து எந்த மேலே இருந்துன்னு தெரியாது. அது ஜோசப்லேருந்து வருமா இல்லை வேறு யார்கிட்ட வருமானு தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. அப்போது நடந்த சம்பவம் திங்கட்கிழமை, இன்னைக்கு 3வது நாள் ஆயிடுச்சு. 3வது நாளும் 2 பத்திரிகையாளர் ப்ளஸ் ஒரு யூடியூபர். அவர் இப்போ அந்த தம்பி தினகரன் பத்திரிகையாளர் வந்து 2 பேருமே ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து எந்த பதில் இல்லை, போலீஸ் தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்லை. அப்போ பத்திரிகையாளருடைய நிலைமைக்கு என்ன சொல்றது, இது வந்து நாம அனுபவிச்சதுக்கு சொல்றோம். ஜெயலலிதா பீரியட்ல கூட பிடிக்கும். இப்போ அவங்க என்ன ஜெயலலிதாவோட நம்ம மேல இருக்கா அதுதான் இருக்க. ஆனா உண்மையில அது அந்த அம்மா உயர்த்தி சொல்லல. ஆனால் கம்பேர் பண்ணணும்னா 2 சனியில் எது பெரிய சனியை சின்ன சனியை சொல்லணும். அப்போ அந்த அம்மா பேரில் கூட இப்படி கிடையாது சார். ஒரு சோளிங்கர் தொகுதியுடைய எம்எல்ஏ கபில் தாவேகா எம்எல்ஏ சார் அடிச்சுட்டு ஒரு பத்திரிகையாளர் தெரிஞ்சு அடிக்கிறான். அவன் எதுக்காக அடிக்கிறான்? அவனுடைய செயல் அவன் ஒன்றும் ஏஐ பண்ணி அவன் வந்து வீடியோ போடல. அவன் போடா அப்படிங்கிற அந்த சைகையை அவன் எடுக்கிறான். எல்லாருமே எடுக்கிறாங்க. எல்லா வீடியோவில் வந்துச்சு. அதுலேயும் எல்லா சன் டிவிலாம் வந்துச்சு. எப்பரா வந்து நடிக்கிறான். எல்லாருலேயும் வந்தாச்சு. வந்ததை நீ மறுத்து போடுறான்னு இவனை இந்த பையனும் அது ஒத்து போய் மறுத்து போட்டிருக்கான். அது மறுபடியும் இது எங்கே வருதுன்னா எல்லா சனியனும் இந்த ரீல்ஸில் வர்ற சனியன் தான். எல்லாமே ரீல்ஸ் தான். ஜனநாயகனை பற்றி இவங்க ரீல்ஸ் போடலான்னு சொல்லி தான் அவன் தேட்டருக்கு போயிருக்கான். தேட்டரில் இவன் ரீல்ஸ் போடுறதுக்கு சரியான தருணம் இல்லை, எல்லாம் ஊற்றி மூடிக்கிச்சு அப்படின்னா அவன் கோவத்தில் வரான். ரீல்ஸ் போடுற மூடே இல்லாமல் இப்போ கோவத்தில் வரவன்ட்ட இவன் மயக்க நின்றவொடனே அவன் அடிக்கிறான். ஆக ரீல்ஸ்னால வந்த வெனதான் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் போராடுற அளவு கொண்டு வந்து விட்டதே அந்த ரீல்ஸ்னால வந்த வெனதான். இப்போ எங்கள் சீனியர் எல்ராமன் சொல்லிட்டாரு, எங்கள் குமரேசன் சொல்லிட்டாங்க, சீனியர் எல்லாருமே பேசினாங்க. இந்த ஆட்சியில் பத்திரிகையாளர்களுக்கு எதுவும் இப்போ என்ன வந்து 3 நாள் அவங்க என்ன ரீல்ஸ் போடலையா? ரீல்ஸ் 100 நாள் ரீல்ஸ் கொடுக்குங்களா? 72 நாள் தான் சார் ஆச்சு. இதோட எத்தனை பத்திரிகையாளர் ஒன்று தம்பி ஒரு விஜய் ஆச்சு. அதுக்கப்புறம் டிவி 3 வாட்டி டிவி முடக்கப்பட்டிருக்கு. ஒரு புதிய தலைமுறை தம்பி அவர் விஜயன் தாக்கப்பட்டிருக்காரு. விஜயன் தாக்கப்படல, அரசு
அந்த ஹராஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாரு வேற விஷயம். ஆனால் நம்ம அதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவங்க சொல்லாதனால தான் இப்போ அடுத்து சொல்கிறாங்க. அவங்க சொல்லாதனால இப்போ அடுத்த விட அப்புறம் நம்ம பார்க்க நம்ம வந்து அவர் என்ன அவரை வந்து 12 மணி வரைக்கும் விசாரிக்கிறாங்க நைட்டு. மறுபடியும் வீட்டுக்கு போனவர் 2 மணிக்கு மறுபடியும் வா விசாரிக்கலாம் இல்லை, சும்மா உட்கார வை. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க டே இனிமேல் இங்கே வேலை பார்க்காத, பத்திரிக்கை வேலை பார்க்காதுன்னு சொல்லணும், பயமுறுத்து. அப்போ அந்த டார்ச்சர் அந்த தம்பி அதோட அடுத்த நாள் மறுபடியும் 11 மணி, அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் 7 மணி, அதுக்கப்புறம் அவர் வெளியே வரல. இதைத்தான் எல்லா பத்திரிக்கையாளர்கிட்டையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நாம் அப்படி பின்வாங்குற இடத்துல இல்லை, நாங்கள் பின்வாங்கவும் மாட்டோம். நீ எங்கே ஓடு ஓடு ஓடுன்னு நீங்கள் ஓடினாலும் நாங்கள் விடுறதில்லை. இந்த கபிலில் 1000 கபில் வந்தாலும் இந்த போராட்டம் தொடரும். அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும், போடாத வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். ரொம்ப தெளிவாக உண்மையான விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை யாரும் மறுக்க முடியாது. இதற்கு எவிடன்ஸ் இருக்கு. ஆனால் மோசமான ஒரு விஷயம் நடந்தது. இவ்வளவு தகவல் மோசமான தாக்குதல் நடந்து சில பேர் அதை முன்னால் வைத்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டதாக தெரியல. போடவில்லைன்னு சொல்லுவாங்க. கூடி மறைக்க பார்க்குறாங்க, தவறு பண்ண பார்க்குறாங்க. இதை விடக்கூடாது. இதுதான் பிரஸ் கிளப்புடைய வேலை, முதன்மையான வேலை. பத்திரிகை சங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் வேலை இதுதான். பெரிய மாற்றம் இங்கே ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்திருக்கோம் இதில். அதனால இது ஒரு முக்கியமான இது. இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அரசாங்கத்தில் இருந்தோ இல்லையோ அவங்க இது செஞ்சால் அதை அதை வந்து பாரபட்சம் இல்லாமல் கண்டிப்பது நம்மளுடைய கடமை. சிறந்த முறையில் பிரஸ்கில் ஆரம்பம் இது. இந்த விஷயத்தை விடக்கூடாது. எம்எல்ஏவோட பொறுப்பு என்ன இதில்? அவருடைய குண்டாயுசம் நடத்துறது யாரு? போலீஸ்காரன் யாரு? என்ன செய்தா சரியா வேலை செய்யலைன்னா சஸ்பென்ஷன் இமீடியட்டாக கேட்கணும். இதை விட முடியாது யாராலையும். அதனால் இப்போ நம்ம ரிக்வெஸ்ட் டிமாண்ட் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை கெட் டு த பாட்டம் ஆஃப் த ட்ரூத் அண்ட் டேக் ஆக்ஷன். கட்டாயமாக இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும். ஹசீஸ் அவர்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தண்டனையே கொடுக்க வேண்டும். ப்ரூவ் பண்ண உடனே இந்த வீடியோ வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. வீடியோவை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த அடிதடி இதை அதை கூட பண்ணது அது ஒரு திருடுன்னு சொல்லலாம். டேமேஜிங் அந்த ப்ராப்பர்ட்டி. அதனால் செக்ஷனில் இவன் மேலே கேஸ் இது எஃப்ஐஆர் போட்டு அதை இன்வெஸ்டிகேட் செய்து சரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இது செய்யாவிட்டால் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் கம்ப்ளைண்ட். இந்த முயற்சிக்கு நாங்கள் கம்ப்ளீட் ஆதரவு தெரிவித்திருக்கோம். யார் செய்தாலும் எந்த கட்சி பேரில் செய்தாலும் அதை கண்டிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல. கோபால் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது போடாதது கண்டிக்க வேண்டும். மீதி பேர் மேலே போடுறாங்கல்ல, யாராவது போய் ஆளும் கட்சி ஆளு சொல்லும்போது அந்த மாநிலத்திலே நடக்கிறது இந்த மாதிரி. ஆனால் இதை விடக்கூடாது. இப்போ நமக்கு இந்த பிரஸ் கிளப் என்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது கையில். சில பேர் சேர்ந்து நமக்குன்னா எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள். ரெண்டாவது சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயம், அரங்கநாதன் தினகரன் சேர்ந்த அரங்கநாதன் அவர்களும் தினமலரை சேர்ந்த கல்யாண சுந்தரம் அவர்களும் அவங்க ஹாஸ்பிட்டல் இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நம்மளுடைய கன்சர்ன் இல்லை. யூடியூபர் சிவா என்றவரை பற்றி தெளிவாக சொன்னார். அவரும் ஒரு பத்திரிகையாளர், கருத்து சுதந்திரத்துக்கு அவருக்கும் உரிமை இருக்குது தெளிவாக சொல்கிறது. வீடியோ எடுக்கிறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு பல பத்திரிகைகளுக்கு சப்ளை பண்ணுறாரு. முக்கியமான வேலை அது. அவரையும் நம்ம ப்ரொடெக்ஷனில் கொண்டு வரணும். அதை செய்ததுக்கு என்னுடைய பாராட்டு. அதனால் இந்த விஷயத்தை எல்லார் முன்னாலும் கொண்டு வர யூ கேனாட் கிவ் இட் அப். போராட்டம் முடிவுக்கு கொண்டு வருவது நமக்கு கடமை. கட்டாயமாக இவ்வளவு பேர் வந்ததுனால இது நமக்கு தான் வெற்றி கிடைக்க வேண்டியது. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.